கைஸ், இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரெண்டுமே நியூக்ளியர் பவர்டு நேஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவுல நியூக்ளியர் கான்ஃபிளிக்ட் வரலாமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நம்ம காலங்காலமா நம்ம ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல பஞ்சாயத்து போயிட்டு தான் இருக்கு. அண்ட் நம்ம ரெண்டு நாடுமே நியூக்ளியர் வாரட்ஸை உருவாக்கிட்டோம். நம்ம கிட்ட 180 இருக்குன்னு சொல்றாங்க, பாகிஸ்தான் கிட்ட 170 நியூக்ளியர் வாரட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த நம்பர்ஸ்ல கூட குறைவு கூட இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நியூக்ளியர் வாரட்ஸ், ரொம்ப கான்பிடென்ஷியலான விஷயம். அவ்வளவு ஈஸியா நம்ம கிட்ட எவ்வளவு நியூக்ளியர் வாரட்ஸ் இருக்குன்ற விஷயத்த நம்மளும் சரி பாகிஸ்தானும் சரி லீக் பண்ண மாட்டாங்க. சோ அது வெறும் அசம்ஷன் தான். அந்த நம்பரே வெறும் அசம்ஷன் தான். நம்ம கிட்ட 180 இருக்கு, அவங்க கிட்ட 170 இருக்குன்றதே ஒரு அசம்ஷன் தான். அதை தாண்டி இன்னும் நிறைய நியூக்ளியர் வாரட்ஸ் கூட இருக்கலாம். சோ காலங்காலமா நம்ம சண்டை போட்டுட்டு தான் இருக்கும். நமக்குள்ள பஞ்சாயத்து நிறைய வாட்டி வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. அப்ப இதுக்கு ஏதாவது பாலிசி வச்சிருப்போம்ல, அக்ரிமெண்ட் போட்டிருப்போம்ல, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த அக்ரிமெண்ட்ஸை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஜேடி வான்ஸ், யுஎஸ் ஓட வைஸ் பிரசிடென்ட், நேத்து ஃபாக்ஸ் நியூஸ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எங்களால இந்த ரெண்டு நாட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்களால பாகிஸ்தான் கிட்ட போய் ஏன்பா சண்டை போடாதப்பான்னு சொல்ல முடியாது, இந்தியா கிட்டயும் போய் சண்டை போடாதன்னு சொல்ல முடியாது. எங்களால கான்ஃபிளிக்ட டீஎஸ்கலேட் பண்ணுங்கன்னு என்கரேஜ் மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கு பதிலா இந்த வாருக்கு நடுவுல போய் எங்களால இன்வால்வ் ஆக முடியாது. இட்ஸ் none of our business. இது எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். You know, America can't tell the Indians to lay down their arms. We can't tell the Pakistanis to lay down their arms. And so we're going to continue to pursue this thing through diplomatic channels. Our hope and our expectation is that this is not going to spiral into a broader regional war. அதோட முடிவுல என்ன சொல்லுவார்னா, God forbid nuclear conflict ன்வார். God forbid a nuclear conflict. But sure, we're worried about these things. But அதாவது இங்க ஒரு நியூக்ளியர் கான்ஃபிளிக்ட் நடக்காதுன்றத நம்புவோம், கடவுளை வேண்டுவோம். சோ அதான் கைஸ் உண்மை. ஏன்னா நாளுக்கு நாள் இந்த கான்ஃபிளிக்ட் ரொம்ப வேகமா ரொம்ப ரேபிடா எஸ்கலேட் ஆயிட்டே இருக்கு. And already many people are started to say, இனிமேல் நம்ம இத மிஷனோ இல்ல ஆபரேஷனோ எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆல்ரெடி இந்தியா அண்ட் பாகிஸ்தான் went inside a limited war அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஆல்ரெடி நம்ம வரையறுக்கப்பட்ட போருக்குள்ள நுழைஞ்சிட்டோம். சோ இது இன்னும் எஸ்கலேட் ஆகி கடைசியில இது நியூக்ளியர் வார்ல முடிஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கணும். அவ்வளவுதான். சரி, இந்த நியூக்ளியர் கான்ஃபிளிக்ட்ல இருக்க பெரிய பிரச்சனையே என்னன்னா, ரெண்டு பாலிசி இருக்கு கைஸ். ஒன்னு NFU, நோ ஃபர்ஸ்ட் யூஸ். இந்த பாலிசியை இந்தியா ஃபாலோ பண்ணுது. அதாவது நாம முதல்ல நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி பாகிஸ்தானோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் நியூக்ளியர் பாம்ஸை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. எங்க கிட்ட இருக்க 130 நியூக்ளியர் பாம்ஸ் இந்தியாக்காக மட்டும் தான் வச்சிருக்கோம்னு பேசினாங்க. ये हमने हिंदुस्तान के लिए रखे हैं बाबा. ये जो 130 एटॉमिक हमारे पास वेपन है, वो हमने सिर्फ मॉडल बनाने के लिए नहीं रखे हुए. और आपको पता ही नहीं कि हमने पाकिस्तान के किस किस हिस्से में रखे हुए हैं. ஆனா இந்தியா ஒரு வார்த்தை கூட நியூக்ளியர் வாரட்ஸை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா இந்தியா NFU ஃபாலோ பண்ணுது. நாமளா முதல்ல போய் மத்த நாடு மேல நியூக்ளியர் பாம்ஸை போட மாட்டோம். அன்லஸ் நம்மோட டெரிட்டரியில யாருன்னா நியூக்ளியர் பாம்ஸை போட்டாங்கன்னா இல்ல நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா அப்ப நம்ம திருப்பி அடிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை நம்ம மத்த நாடு த்ரெட்டன் பண்றதுக்காகவோ இல்ல பயமுறுத்துறதுக்காகவோ வச்சில்ல, அதுக்கு பதிலா டிஃபென்ஸுக்காக தான் வச்சிருக்கோம். என் நாட்டு மேல அடிச்சனா, என் டெரிட்டரி மேல அடிச்சனா நான் திரும்பி அடிப்பேன். அதுக்காக தான் வச்சிருக்கோம். ரெண்டாவது அக்ரிமெண்ட் என்னன்னா, இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் ஏன் போட்டுக்கிட்டோம்னா, இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் அடிக்கடி பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. சோ இந்தியா பாகிஸ்தான் அடிக்கும் போதோ இல்ல பாகிஸ்தான் இந்தியாவை அடிக்கும் போதோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில அடிச்சிருச்சுன்னா, நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸ்ல அடிச்சிருச்சுன்னா அது கூடாதுன்றதுக்காக இந்த அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டோம். இந்த அக்ரிமெண்டோட பேரு Prohibition of Attack Against Nuclear Installation and Facilities. இந்த அக்ரிமெண்ட் படி ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டுல எந்தெந்த இடத்துல எல்லாம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் இருக்குன்ற லிஸ்ட்டை நம்ம பாகிஸ்தானுக்கு அனுப்புவோம். பாகிஸ்தானும் அவங்களோட நாட்டுல எங்கெங்கெல்லாம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் இருக்குன்ற லிஸ்ட்டை நம்ம நாட்டுக்கு அனுப்புவாங்க. இந்த ரெண்டு லிஸ்டையும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். கிட்டத்தட்ட 34 வருடங்கள் இதை தொடர்ந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த வருஷமும் இதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இதோட டீடைல்ஸை நீங்க இந்தியாவோட அபிஷியல் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெப்சைட்லயே பார்க்கலாம். இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியும் நம்ம இந்த லிஸ்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதோட டீடைல்ஸையும் பிரஸுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்போம். சோ இந்த ரெண்டு பாலிசி படி முதல்ல நம்ம பாகிஸ்தானை அடிக்க மாட்டோம். பட் பாகிஸ்தான் அடிச்சதுன்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம். அண்ட் மோஸ்ட்லி பாகிஸ்தான் அடிக்க மாட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க அடிச்சா அவங்க காலின்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கே தெரியும்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் கிட்ட இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி லிஸ்ட் இருக்குல்ல, அங்க அடிச்சாலோ இல்ல அடிக்க ட்ரை பண்ணாலோ அப்பையும் இந்தியா பாகிஸ்தான் மேல நியூக்ளியர் பாம்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பண்ணுவாங்களா இல்லையான்லாம் தெரியாது. சோ இந்த ரெண்டு பாலிசிஸ் படி இந்தியா ஃபர்ஸ்ட் இந்த நியூக்ளியர் பட்டன் அமுக்காது. ஆனா பாகிஸ்தானுக்கு தான் அவனுங்க என்ன பண்றாங்கன்னே தெரியலையே. அண்ட் அவனுங்க ஒரு கட்டத்துல ஏதாவது லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டானுங்கன்னா தான் பிரச்சனை இருக்கு. இதை நினைச்செல்லாம் ஒரி பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. இட்ஸ் அ ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ தான். இது கண்டிப்பா நடக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி பாலிசிஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான்.